ஹலோ எஸ்ஆர் நோ பார்க்கலாம் ப்ரெசன்ஸ். என்னமோ இன்றைக்கி மார்னிங் கொஞ்சம் சீக்கிரம் எஸ்ஆர் நோ பண்ணணும்னு தோணுச்சு, அதனால் எஸ்ஆர் நோ ப்ரெசன்ஸ். உங்களுடைய எஸ்ஆர் நோ ஒரு வாட்டி தான் ஷஃபிள் பண்ண போகிறேன். எஸ்ஆர் நோ ஏதாவது ஒரு கொஸ்டின் யோசிச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி வேணும், ஏதோ ஒரு கொஸ்டின் பற்றி நீங்கள் அதுக்கு ஆன்சர் என்னவாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா இப்போ உங்கள் மைண்டில் என்ன ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கோ அதுக்கான கிளாரிட்டி வேணும்னா எஸ்ஆர் நோ யோசிச்சுக்கோங்க. மேபி யாருக்கும் ரொம்பவே ஒரு கிளாரிட்டி ஏதோ ஒரு விஷயம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க மாதிரி எனக்கு தோணுது. ஏதோ ஒரு பெரிய பாறாங்கல் எடுத்து உங்கள் மேலே வச்சுட்டா எப்படி இருக்கும், ஒரு பை சஃபோகேட் அந்த மாதிரி சில பேர் ஃபீல் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருக்குது உங்களுடைய எனர்ஜி. எனக்கு மணி உங்கள்கிட்ட அட்ராக்ட் ஆகுது, மணி உங்களுக்கு வந்துட்டுருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பேமெண்ட்டாக கூட வந்துட்டுருக்கலாம் சில பேருக்கு. ஆனால் நீங்கள் பார்க்குற ஒரு அளவுக்கான ஒரு மணி ஃப்ளோன்றது இன்னும் உங்கள் லைஃப்பில் வரல, ஆனால் வரத்துக்காக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மணி க்ரோத்துன்றது நீங்கள் எதிர்பார்க்குற விஷயன்றது உங்களுக்கு சீக்கிரமே கிடைக்கும். காசு வருது, அது கொஞ்ச நேரத்தில் அது ஏதோ ஒரு விதத்தில் அது உங்களை விட்டு போகிற மாதிரி இருக்குது. ஏதோ எக்ஸ்பென்ஸ் ஏதோ செலவு பண்ணிடுறீங்க, ஸ்பெண்ட் பண்ணிடுறீங்க. ஏதோ எதிர்பார்க்காத செலவு, அது எதிர்பார்க்காத ஒரு சின்ன சின்ன ஆக்சிடென்டல் விஷயங்கள். ஆக்சிடென்டல்னால் பெரிய பெரிய இது கிடையாது, இப்படி வந்து இப்படி போயிடும், ஒரு பெரிய லெவல் பாதிப்பு கொடுக்காத அளவுக்கு அந்த மாதிரி சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு சில பேருக்கு. அது என்ன மாதிரியான ஒரு ஆக்சிடென்டல் விஷயமாக வேணாலும் இருக்கலாம். ஓகே, லைக் ஸோ வண்டியில் போகும்போது ஏதாவது கீழே விடுறது, இல்லை எதனா ஒரு ஸ்க்ராட்ச் ஆகிறது வண்டியில், இல்லை உங்களுக்கு கை காலில் லைட்டாக அடிப்படுறது, வீட்டில் ஒர்க் பண்ணும்போது ஏதாவது விதத்தில் எலக்ட்ரிக்கலில் எதனா சில ஷாக் மாதிரி அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது, ஏதோ ஒரு படியில் நடக்கும்போது கால் தவறி கீழே விழுந்து அடிப்படுறது, இந்த முட்டிக்கு கீழே இந்த எலும்பில் அடிப்படுறது, அந்த மாதிரி சில விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு பெரிய விஷயமாக போகாமல் சின்ன விஷயத்தோடு அப்படியே இது பண்ணிட்டு போகிறோம். ஏன்னா உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறது ஒரு பெரிய எனர்ஜி, உங்களுடைய கடவுள் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால எந்த மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு நிலையில் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் அதுலேருந்து வெளியில் வரீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு பாதுகாப்பு இருக்குது. ஏன்னா இப்போ உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் லைஃப்பில் முன்னேறது யாராலையும் எந்த ஒரு பேட் எனர்ஜியாலும் தடுக்க முடியாது. இது உங்களுக்கான டைம், என்ஜாய் பண்ணுங்கள், செலிப்ரேட் ஸ்டார்டிங் இப்போலேருந்தே செலிப்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு பெரிய சக்ஸஸ், நீங்கள் என்ன மாதிரியான உங்களுடைய ட்ரீம்ஸ் இருக்கோ அதெல்லாம் வருது, அதுக்காக இப்போ இருந்தே நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள். ஓகே, இது எஸ்ஆர் நோ இல்லையா, இவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் வந்தது காடு. ஓகே, எஸ் ஆர் நோ யோசிச்சிட்டிங்களா? கொஸ்டின் யோசிச்சிட்டிங்களா? உங்களுக்கான ஆன்சர் சாக்ரல் சக்ரா நம்பர் 2, சாலிட்யூட். யா, கார்டு தெரியுதா? சாலிட்யூட், யூனியன். உங்களுடைய ஒரு அதான் சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங்கில், மணி ஃப்ளோ, ஏதோ ஒரு சக்ஸஸ் உங்களை நோக்கி வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு, அது வந்து சேரக்கூடிய நேரம் வந்துடுச்சு. கண்டிப்பாக உங்களுடைய இந்த மணி, உங்களுடைய சக்ஸஸ் என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க, அது கூட இருக்கிற அந்த அட்ராக்ஷன், அது கூட உங்களுக்கு வரக்கூடிய அந்த க்ரோத் யாராலையும் தடுக்க முடியாது. அந்தளவுக்கு நீங்கள் ஒரு பவர்ஃபுல் மேனிஃபெஸ்டராக இருக்கிறீங்க. ஒரு நல்ல க்ரோத் உங்களுக்கு ஃப்யூச்சரில் இன்னும் பெரிய பெரிய லெவல் க்ரோத் இருக்குது. நீங்கள் ரொம்பவே ஒரு பிளஸ்டு சைல்டாக தான் இருக்கிறீங்க. நீங்கள் 2 அடிக்கடி பார்க்குற பர்சனாக இருக்கலாம். கண்டிப்பாக இது ஒரு ஸ்பிரிச்சுவலாக வரக்கூடிய ஒரு அபண்டன்ஸ், ஒரு நாலேஜ், ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு லைஃப்பில் வரப்போகுது. இது வந்துட்டு கடவுள் உங்களுக்கு கொடுக்குறது, யாருமே உங்ககிட்ட இருந்து எடுக்க முடியாது. நிறைய விஷயம் உங்கள் லைஃப்பில் மாற்றங்கள் வந்துட்டுருக்கு.
நீங்கள் வந்துட்டு ரொம்பவே ஒரு சில பேர் வந்துட்டு மேரேஜ் ப்ரொப்போசலுக்காக, சில பேர் வேறு ஏதோ உங்களுடைய லைஃப்பில் ஒரு நிறைய விஷயங்களுக்காக, ஒரு நியூ லைஃப்பில் நிறைய விஷயங்கள் ஒரு நல்ல விதத்தில் சேஞ்ச் ஆகும், ஒரு ரொமான்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா அத்தனை விஷயமும் உங்களுக்கு கிடைக்கிது, ஒரே டைமில் கிடைக்கிது. உங்களுக்கு இவ்வளோ வருஷம் எதிர்பார்த்த விஷயம் ஒரே டைம் அப்படியே ஒரு பல்காக வந்து உங்கள் கையில் கிடைக்க போகுது. கடவுள் உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களை ப்ளஸ் பண்ணியிருக்கிறாங்க. நேரம் வந்துருச்சு, கண்டிப்பாக உங்களுக்கான நேரம், பிரைட் ஃப்யூச்சர், ட்ரூத், அந்த உண்மை உங்களுக்கு கொஞ்சம் நாளில் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்களே தெரிஞ்சிட்டு இருக்கலாம், சில பேர் எனக்கு தெரியலாம். உங்களுடைய பேஷன்ஸ், இந்த பொறுமையாக நீங்கள் வெயிட் பண்ணது, என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் தாங்கிட்டு நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணீங்க. உங்களுடைய இந்த பொறுமைக்கான ஒரு பரிசு தான் கடவுள் கொடுக்கறது, இந்த அபண்டன்ஸ், இந்த விதமான ஒரு பெரிய லெவல் அபண்டன்ஸ், ஒரு ஸ்பிரிச்சுவல் அபண்டன்ஸ். சொல்லும் போது 555, ஓகே, 999 பார்க்குறவங்களா இருக்கலாம், 222 பார்க்குறவங்களா இருக்கலாம், கண்டிப்பாக 888 பார்க்குறவங்களா இருக்கலாம், 1818 பார்க்குறவங்களா இருக்கலாம், 8181 பார்க்குறவங்களா இருக்கலாம். ஓகே, 829 இம்பார்ட்டண்ட் நம்பர். ஓகேவா? இப்போது ஹாப்பியாக உங்கள் டே ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் டே ஃபுல்லாகவே ஒரு ஹாப்பியாக ஒரு நல்ல விதத்தில் போகிறதுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர், ஒரு ஸ்பிரிச்சுவலி ஒரு ப்ரொடெக்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. என்ன வேணாலும் சரிங்க, பார்த்து செலவு பண்ண காலங்கள் போயிட்டு நீங்கள் வந்துட்டு அதுக்காக வந்துட்டு இஷ்டத்துக்கு செலவு பண்ணணும்னு சொல்லிட்டுலாம் கிடையாது. இருந்தாலும் நீங்கள் எப்பயோ நீங்கள் எதிர்பார்த்த அந்த சந்தோஷம், அந்த ஒரு க்ரோத் உங்களுக்கு மணி விஷயத்தில் எல்லாமே உங்களுக்கு இப்போது க்ரோத் தெரிய வருது, கிடைக்குது, உங்களுக்கு அந்த க்ரோத் கிடைக்குது. எப்போவுமே மணி காசு வந்துட்டு நம்ம சேர்த்துக்கிட்டே இருந்தோம்னா அது வந்துட்டு ஒரு காசு இன்னும் அதிகமாக நம்மக்கிட்ட வந்துட்டு தங்காது. அதனால் தேவையான விஷயம் தேவைப்படும் போது பணத்தை செலவு பண்ணணும். அப்போ தான் மணி எங்ககிட்ட வந்துட்டு இன்னும் அதிகமாக உங்கள்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும், அட்ராக்ட் ஆகிட்டு. எப்போவுமே சேர்த்தே நம்ம பதுக்கி வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. எந்த விஷயமா, அது சந்தோஷமாக இருந்தாலும் சரி, அது பணமாக இருந்தாலும் சரி, மற்றவங்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய ஏதாவது ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நான் என்ன சொல்கிறேன்னு புரியும்னு நினைக்கிறேன். எதையுமே வச்சுக்காதீங்க, அப்போ திருப்பி கொடுத்துருங்க எதுவாக இருந்தாலும், சரியா? ஆனால் பண விஷயத்தில் பார்த்து செலவு பண்ணுங்கள், தேவைப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட பத்தாது, நமக்கேலாம் யோசிக்காதுங்க. என்ன இருக்குதோ உங்களுக்கு கொஞ்சம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதை விட டபுள் ட்ரிபிளாக மணி உங்ககிட்ட சேரும். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.